So, very happy morning to all students. Today, we are going to see the exercise number 6, calls in advance account. So, calls in advance அப்படினா என்ன அப்படினா, so ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஷேர்னுடைய வேல்யூ வந்து உடனடியா ஒரே சிங்கிள் பேமெண்ட்டா கம்பெனி கேட்க மாட்டாங்க. So, it can be segregated into different parts. ஸோ அப்படிதான் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் மணி, ஷேர் அலாட்மெண்ட் மணி, ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் செகண்ட் கால், ஷேர் ஃபைனல் கால். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஷேரோட வேல்யூவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணுறப்ப ஸோ ஒவ்வொரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வந்து 1 month கேப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காலுக்கும் செகண்ட் காலுக்கும் 1 month கேப் இருக்கும் டியூரேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கால் டியூ இருக்கிறப்பயே செகண்ட் கால் டியூ அமௌண்ட்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டோட சேர்த்து கொடுத்துட்றாரு அப்படின்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். திரும்ப சொல்றேன், ஒரு ஷேர் ஹோல்டர் 100 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் கால் டியூ வந்துருச்சு. ஸோ அப்படி அவர் பே பண்றப்ப ஃபர்ஸ்ட் கால் டியூ அமௌண்ட் பே பண்றப்ப செகண்ட் கால் டியூ அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னு சொல்றோம். ஸோ இது சம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 6% வந்து ப்ரொவிஷன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாமினேஷன் சம்குள்ள போறப்ப கொஞ்சம் கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ உன்னுடைய புக்ல எக்ஸசைஸ் நம்பர் 6 பேஜ் நம்பர் 258, எக்ஸசைஸ் நம்பர் 6 பேஜ் நம்பர் 258. ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ அஞ்சலி அண்ட் ஃப்ளோர் லிமிடெட் with the registered capital of rupees 4 lakh in equity shares of rupees 10 each. ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஷேர்ஸா கொடுக்கல, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 4 லட்சம் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10ன்றாங்க, ஒரு ஷேரோட வேல்யூ 10ன்றாங்க. ஸோ இப்போ இந்த 4 lakhs டிவைடட் பை 10 அப்படின்னா 40,000 ஷேர்ஸ். ஸோ ஷேர் எப்படி பார்க்கணும்னு பாருங்க. இது வந்து டோட்டல் ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் தான் கொடுத்துருக்கான் 4 lakhs. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupeesன்னு சொல்றான். ஸோ அப்போ 4 lakhs டிவைடட் பை 10 அப்படின்னா கம்பெனிட்ட இருக்கிறது வந்து 40,000 ஷேர்ஸ் இருக்கு. கம்பெனிட்ட இருக்கிறது 40,000 ஷேர்ஸ். அதுல எவ்வளவு இஷ்யூ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 30,000 ஆஃப் சச் ஷேர்ஸ் பேயபிள். ஸோ அதுல இஷ்யூ பண்றது பாத்தீங்க அப்படின்னா 30,000. ஸோ கம்பெனிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து 40,000 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அதுல 30,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. பேயபிள் rupees 2 per share on application, rupees 5 per share on allotment and 3 share on first call. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. application 2, so allotment 5, so 5 plus 2 7, so 7 plus 3 10. so அப்ப 10 rupees share 10 rupeesக்கு தான் சேல்ஸ் பண்றாங்க. so அப்ப இது இஷ்யூ ஆஃப் ஷேர் பார் தான். ஓகேயா? ஸோ இஷ்யூ பண்ற ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா the issue was duly subscribed. ஸோ எல்லா ஷேர்ஸும் சேல்ஸ் ஆயிடுச்சு. all the money payable was duly received but an allotment, one shareholder paid the entire balance of his holding of 500 shares. ஸோ அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு 500 ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஸோ எல்லா அமௌண்ட் ஆல் த மணி பேயபிள் வாஸ் டியூலி ரிசீவ்ட், அலாட்மெண்ட் அமௌண்ட்டோட அவர் கட்ட வேண்டிய இந்த ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட். ஸோ அலாட்மெண்ட் வந்து 5, ஸோ ஃபர்ஸ்ட் கால் வந்து 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அலாட்மெண்ட் டியூ அமௌண்ட்டோட சேர்த்து கட்டிடுறாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய். ஸோ இதுல அப்ளிகேஷன் 2 rupees, ஸோ அலாட்மெண்ட் 5 rupees, தென் ஃபர்ஸ்ட் கால் வந்து 3 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 500 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு,
allotment amount-ஓட first call 3 rupees-ஐயும் சேர்த்து கட்டிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்திருந்தா இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அஞ்சலி, இந்த புக்ஸ் ஆஃப் அஞ்சலி. ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம்? ஃபார் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். ஸோ இங்கே இஷ்யூ பண்ற ஷேர்ஸ் எவ்வளவு? 30,000. ஸோ 30,000 அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 2 rupees. ஸோ 30,000 into 2, 30,000 into 2. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் to equity share application account. Bank account debtor to equity share application account. So issue பண்ற shares வந்து 30,000. Application cost வந்து 2 rupees. So 30,000 into 2, 60,000. Bank account debtor to equity share application account 60,000, 60,000. Application money received. Then transfer entry. So the application amount வந்து it should be transferred to share capital. Second journal entry. So equity share application account debtor to equity share capital. Equity share application account debtor to equity share capital. The same application amount should be transferred here. That is 60,000, 60,000. Application money transferred to capital. Application money transferred to capital. Second journal entry. Then அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸஸோ எதுவுமே இல்ல. ஸோ 30,000 தான் இஷ்யூ பண்றாங்க, 30,000மே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஜேர்னல் என்ட்ரி டியூ. ஸோ இதுல இருந்து அலாட்மெண்ட் டியூ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000 ஷேர்ஸ். ஸோ அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு? 5 rupees. அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5 rupees. So 30,000 into 5. 30,000 into 5, 1,50,000. Equity share allotment account debtor to equity share capital 1,50,000. So allotment money due. Allotment money due. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டரு 500 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? அலாட்மெண்ட் அமௌண்டோட சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டை பே பண்ணிடுறாரு. அதுக்கு பேர் தான் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம நார்மலா அலாட்மெண்ட் ஜேர்னல் என்ட்ரி போட்டோம்னா அமௌண்ட் ரிசீவ்டு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் போடுவோம். ஸோ இப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் இஸ் அன் இன்கம். கால்ஸ் இன் அட்வான்ஸ் இஸ் அன் இன்கம். ஸோ இப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா கிரெடிட் பண்ணணும். ஸோ கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் to calls in advance account. Bank account debtor to share allotment account to calls in advance account. So இப்போ இதுல ஏற்கனவே calls in advance இது share allotment account எவ்வளவு வரணும்? 1,50,000 ரூபாய் வரணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? 1,50,000 ரூபாய் போட்டுறோம். ஸோ இப்ப ஒரு 500 ஷேர்ஸ் வச்சிருக்கிறவரு என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3 rupees. ஸோ 3 rupees. ஸோ 500 ஷேர்ஸ் வச்சிருக்கிறவரு ஃபர்ஸ்ட் கால் அமௌண்டோட இந்த அலாட்மெண்ட் அமௌண்டோட சேர்த்து கட்டுறாருன்னு சொல்றோம். அதுக்கு பேரு 2 calls in advance account. ஸோ 500 into 3, 1,500. 500 into 3, 1,500. இப்போ கால்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் வந்து அமௌண்ட் வந்து டியூ வந்து 1,50,000. ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் வந்து 1,500. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டெபிட்ல போட்டுறணும். 1,51,500. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அலாட்மெண்ட் டியூ எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 1,50,000. இந்த 1,50,000ஓட ஒரு 500 ஷேர்ஸ் வச்சிருக்கிறவரு ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் 3 rupees சேர்த்து கட்டிடுறாரு. ஸோ அது ஒரு 1,500. ஸோ அப்ப 1,50,000 வந்து ஷேர் அலாட்மெண்ட். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் அன் இன்கம். ஸோ கிரெடிட் 1,500. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1,51,000. 1,51,500. ஸோ அலாட்மெண்ட் மணி received. Allotment money received. அடுத்தது பாத்தீங்கன்னா equity share first call due. Equity share first call account debtor to equity share capital. Equity share first call account debtor to equity share capital. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரணும்? 30,000 shares. So 30,000 into first call amount வந்து 3. So 30,000 into
3, 90,000. 90,000. 30,000 into 3, 90,000. So equity share first call account debtor to equity share capital 90,000. அடுத்தது இப்ப என்ன ஆகாது அப்படின்னா இந்த 1500 rupees வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், அலாட்மெண்ட் அமௌண்டோட சேர்த்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், கால்ஸ் இன் அட்வான்ஸை கிரெடிட் பண்ணிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் கால் டியூ வர்றப்ப திரும்ப அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெபிட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் calls in advance account debtor to equity share first call. So equity share first call எவ்வளவு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு 90,000 வரணும். ஸோ அது 90,000 வரும். ஆனா என்ன ஆகாது அப்படின்னா அந்த 90,000 வராது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அலாட்மெண்ட் அமௌண்ட்ல ஒரு 1,500 முன்னாடியே ப்ரீவியஸா ரிசீவ் பண்ணிட்டோம். அதை டெபிட் பண்ணிடுறோம். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 1,500. இப்ப வரக்கூடிய அமௌண்ட் வந்து 88,500. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரெடிட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த 1,500 திரும்ப டெபிட் பண்ணி விட்டுறோம், அவ்வளவுதான். ஸோ அப்ப ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் வந்து 90,000 வரணும். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் 88,500 இதை டெபிட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1,500. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் 88,500, கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 1,500 டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 90,000. So the journal entry narration, first call money received and calls in advance adjusted. And calls in advance adjusted. First call money received and calls in advance adjusted. So இதுக்கு பேரு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா calls in advance account ன்னு சொல்றோம். The next வந்து பாத்தீங்க அப்படின்னா calls in arrears ன்னு பேர். Calls in arrears. So இது என்ன அப்படின்னா so அந்த டியூ டேட் வந்துருது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணியாச்சு, செகண்ட் கால் டியூ டேட் வந்துருது. அந்த செகண்ட் கால் டியூ டேட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஷேர் ஹோல்டர் அமௌண்ட்டை பே பண்ணாம இருந்தாரு அப்படின்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் பே வரைக்கும் அவர் பே பண்ணிட்டாரு, செகண்ட் கால் வந்து டியூ வந்துருச்சு, டியூ டேட் வந்துருச்சு. அந்த செகண்ட் காலுக்குள்ள அமௌண்ட்டை அவர் கட்டாம இருந்தாரு அப்படின்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அரியர்ஸ். முன்னாடியே கட்டி இருந்தாருன்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அட்வான்ஸ், இன்னும் கட்டாம இருந்தாரு அப்படின்னா அதுக்கு பேரு கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ உன்னுடைய புக்ல exercise number 7, page number 258. So Muthu Limited issued 50,000 shares of rupees 10 each payable as follows. So இது வந்து பாத்தீங்கன்னா application 2 rupees, allotment 4 rupees, first and final call வந்து 4 rupees. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா 4 plus 4 8, 8 plus 2 10. அப்ப 10 rupees share எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 10 rupeesக்கு தான் விற்கிறாங்க. So அதுக்கு பேர் என்னது, issue of share at par. All money due were received except one shareholder holding 1,000 shares failed to pay the call money. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, 1000 shares வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அலாட்மெண்ட் அமௌண்ட் வரைக்கும் பே பண்ணிட்டாரு, அப்ளிகேஷன் காஸ்ட் பே பண்ணிட்டாரு, அலாட்மெண்ட் காஸ்ட் பே பண்ணிட்டாரு. எந்த அமௌண்ட் பே பண்ணல, 4 rupees 4 first and final call amount மட்டும் பே பண்ணல. So 1,000 shares failed to pay the call money. Pass the necessary journal entry for calls by using calls in arrear account. So calls in arrear account யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. So இப்போ journal entryக்குள்ள போறோம். So first heading போட்டுக்கோங்க, in the books of Muthu Limited. So date, particulars, LF, debit, credit. So first journal entry for application received, bank account debtor to share application account. So இதுல equity shares கொடுக்கல, அதனால நம்ம share application யூஸ் பண்றோம். So எவ்வளவு shares, 50,000. application cost வந்து பாத்தீங்கன்னா 2 rupees. So 50,000 into 2, 50,000 into 2. So for 1 lakh rupees, 50,000 into 2 rupees, 1 lakh rupees. Bank account debtor to share application account 1 lakh rupees, 1 lakh rupees. Application money received. Then share application amount should be transferred to share capital. Second journal entry. So share application account debtor to share capital. Share application account debtor to share capital 1 lakh rupees, 1 lakh rupees. The same amount should be transferred here. So application money transferred to share capital. அடுத்தது allotment journal entry. So இதுல allotment எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 rupees கொடுத்திருக்காங்க. allotment வந்து 4 rupees. So அப்ப
அங்க என்ன வரணும்? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் கேபிட்டல். ஸோ திஸ் இஸ் த டியூ என்ட்ரி. ஸோ 50,000 into 4. 50,000 into 4. So share allotment account debtor to share capital 2 lakh rupees, 2 lakh rupees. So allotment money due. Allotment money due. அடுத்து இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். The same amount should be transferred here. அடுத்து ஃபர்ஸ்ட் கால். ஸோ ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 rupees கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால் 4 rupees கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஷேருக்கு வரல? 1000 rupees. ஸோ நம்ம டியூ அமௌண்ட் எப்பயும் போல காமிச்சிடணும். டியூ அமௌண்ட் எப்பயும் போல காமிச்சிடணும். பணம் வர்றதுல மட்டும் வரலன்றத காமிக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ். ஸோ எவ்வளவு? 4 rupees. ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெப்டார் to share capital. Share first and final call account debtor to share capital. So 50,000 into 4, 2 lakh rupees, 2 lakh rupees. First and final call money due. First and final call money due. So அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 lakh rupees வரணும். ஆனா என்ன செஞ்சிருக்காரு? ஸோ ஒருத்தர் 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. ஒரு ஷேரோட வேல்யூ அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வேல்யூ வந்து 4 rupees. அவரு பே பண்ணல. கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்றது இன்கம். கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்றது இன்கம். கால்ஸ் இன் அரியர் அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இட் ஷுட் பி டெபிட்டட். ஸோ இட் ஷுட் பி டெபிட்டட். நல்லா கவனிச்சுக்கோங்க. கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்றது இட் இஸ் அன் இன்கம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அதை கிரெடிட் பண்றோம். ஸோ இங்க வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். ஸோ அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெப்டார் டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பேங்க் அக்கௌண்ட் டெப்டார். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரணும்? 2 lakh rupees வரணும். ஸோ அப்ப இந்த 2 lakh rupees இங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்க கால்ஸ் இன் அரியர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1000 into 4 நம்மளுக்கு வரல. 4,000 rupees வரல. அப்ப எவ்வளவு வருது? 1,96,000. ஸோ அதை மட்டும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போடணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ டியூ அமௌண்ட் வந்து 2 lakh rupees நம்மளுக்கு வரணும். அதை வந்து கிரெடிட்ல போட்டுக்கோ. 2 lakh rupees போட்டுக்கோ. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஷேர் ஹோல்டர் ஃபெயில்டு கால் அமௌண்ட். ஸோ 4 rupees. 1000 into 4, 4,000. அது வந்து கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் வந்து 1,96,000. பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் 1,96,000. கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெப்டார் 4,000. to first and final call 2 lakhs. First and final call 2 lakhs. So first call money received, amount not received transferred to calls in arrears account. First call money received, amount not received transferred to calls in arrear account. So நல்லா கவனிச்சுங்க. தென் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா forfeiture of shares. அடுத்து வந்து forfeiture of shares. forfeiture அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு 14 days நோட்டீஸ் கொடுப்பாங்க. கம்பெனி வந்து ஒரு 14 days நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா the company can taken back the shares. ஸோ எந்த அமௌண்ட் கட்டலையோ அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து திரும்ப எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா forfeiture of shares சொல்றோம். forfeiture of shares அப்படின்னு சொல்றோம். ஸோ forfeiture of sharesனா நான் திரும்ப சொல்றேன். ஸோ இந்த நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணி இருக்கு பாரு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனில இருந்து ஒரு 14 days நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த 14 days நோட்டீஸை வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை திரும்ப எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை திரும்ப எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் forfeiture of shares பேரு. forfeiture of shares. ஸோ இதுல வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8 பேஜ் நம்பர் 258. எக்ஸசைஸ் நம்பர் 8 பேஜ் நம்பர் 258. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வாஸ் ஹோல்டிங் 1000 shares of ₹10 each. ஸோ அர்ஜுன் என்ன பண்றாரு? 1000 ஷேர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபாய். ஆஃப் வானவில் எலக்ட்ரானிக் லிமிடெட் issued at par. He paid ₹3 on application, 4 on allotment. ஸோ 3 ரூபா அப்ளிகேஷன் காஸ்ட் கட்டிட்டாரு. அலாட்மெண்ட் 4 rupees கட்டிட்டாரு. அப்ப 4 3 7. அப்ப மீதம் அவர் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா 3 rupees அவர் பே பண்ண வேண்டியது இருக்கு. பட் could not pay the first and final call of ₹3. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் 3 rupees வந்து அவர் பே பண்ணல. அப்ப இது வந்து என்னது? கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ இந்த மாதிரி பே பண்ணாதவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு 14 days நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க. அந்த 14 days நோட்டீஸ்க்கும் வந்து நம்ம அமௌண்ட் கட்டல அப்படின்னா
அந்த கம்பெனி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ். அந்த 1000 ஷேர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கம்பெனி திரும்ப எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான் forfeiture. ஸோ the director forfeited the shares for non-payment of call money, give journal entry for forfeiture of shares ன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப இதுக்கு மட்டும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டா போதும். forfeiture என்ட்ரி மட்டும் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி அடிஷனலா போடணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி இது வரைக்கும் போட்டதை விட ஒரு அடிஷனல் ஜேர்னல் என்ட்ரி, இஃப் த புக்ஸ் ஆஃப் அர்ஜுன் போட்டுக்கோ, டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாத்துங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு எந்த கால் கட்டலையோ அந்த அமௌண்ட்டை போடணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டு forfeiture shares. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் போட்டுட்டு எந்த அமௌண்ட் நம்ம கட்டலையோ அந்த அமௌண்ட்டை போடணும். டூ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஒருத்தர் அலாட்மெண்ட்ல இருந்தே கட்டலைன்னா 2 ஷேர் அலாட்மெண்ட் வரும், 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வரும், 2 செகண்ட் கால் வரும், 2 ஃபைனல் கால் வரும். ஸோ எந்த டியூ கட்டலையோ அதை பூரா போட்டுட்டு கீழே வந்து 2 forfeited shares போடணும். 2 forfeited shares போடணும். போட்டுட்டு இந்த மார்ஜின்ல கால்குலேஷன் போட்டிருக்கேன், அதை நல்லா கவனிங்க. இந்த 10 ரூபான்றது ஒரு ஷேரோட வேல்யூ. ஒரு ஷேரோட வேல்யூன்றது 10 ரூபாய். அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 3 rupees. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 3 rupees போட்டுட்டு பேலன்ஸ், இது வந்து பேலன்ஸ். ஸோ 10 - 3 7. ஸோ 10 - 3 7. ஸோ அப்போ இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேஷன் போடணும். ஒரு ஷேரோட வேல்யூவை ஷேர் கேபிட்டல்ல போட்டுக்குங்க. அது எவ்வளவு? 10 ரூபான்னு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் எவ்வளவு? 3 rupees. அதை 3ன்னு போட்டிருக்கேன். ஸோ 10 - 3 எவ்வளவு? பேலன்ஸ் 7. அதை வந்து நான் forfeiture போட்டுக்கிட்டேன். சரியா? இன்டூ எவ்வளவு ஷேருக்கு பணம் வரலையோ அந்த ஷேர். ஸோ சம்லே கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஷேருக்கு பட்டம் கட்டல? 1000 ஷேர்ஸ். ஸோ எல்லாத்தையும் 1000ஆல நாம மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 10 × 1000 10,000. ஸோ 3 × 1000 3000. 7 × 1000 7000. ஓகேயா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஷேரோட வேல்யூ போட்டுக்கோ, அடுத்து எந்த அமௌண்ட் கட்டலையோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோ. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து forfeiture போட்டுரு 7. ஓகேயா? ஸோ 1000 shares forfeited for non-payment of call money. 1000 shares forfeited for non-payment of call money. So journal entry, equity share capital account debtor to equity share first and final call to forfeited shares. So 10,000, 3,000, 7,000. So உங்களுடைய இதில் எக்ஸசைஸ் நம்பர் 9. எக்ஸசைஸ் நம்பர் 9. இதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா ஒருத்தர் அலாட்மெண்ட் அமௌண்ட்ல இருந்தே கேட்கல. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 9, பேஜ் நம்பர் 259. Lakshmi was holding 50 shares of ₹10 each. ஸோ 50 ஷேர், ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபாய். ஆன் which he paid ₹2 on application. 2 ரூபா அப்ளிகேஷன் கட்டிட்டாங்க. பட் could not pay 4 on allotment, 2 on first call. அப்ப வெறும் அப்ளிகேஷன் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணிருக்காங்க. அலாட்மெண்ட் அமௌண்ட்ல இருந்தே இவங்க பே பண்ணல. அலாட்மெண்ட் வந்து 4 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 rupees. So director forfeited the shares after the first call, give journal entry for recording the forfeiture of shares. So அப்ப journal entry வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார். ஸோ இதுல ஈக்விட்டி ஷேர் கொடுக்காதனால ஷேர் கேபிட்டல் போடுறோம். ஈக்விட்டி ஷேர்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஈக்விட்டி ஷேர் போடணும். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார். ஸோ எந்த அமௌண்ட்ல இருந்து கட்டலையோ அது ஃபுல்லா இங்க உள்ள வரணும். இவங்க வந்து அலாட்மெண்ட்ல இருந்தே கட்டல. ஸோ 2 ஷேர் அலாட்மெண்ட், 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால், 2 forfeiture shares. Share capital account debtor, 2 share allotment account debtor, 2 share allotment, 2 share first call, 2 forfeiture shares. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நல்லா கவனிச்சுக்கோ. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா லக்ஷ்மி ஹோல்டிங் 50 shares, ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபாய். ஸோ இதுல வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 2 ரூபாய். ஸோ அலாட்மெண்ட் வந்து 4 ரூபாய். 4 + 2 6. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கால் வந்து எவ்வளவு? 2. ஃபர்ஸ்ட் கால் வந்து 2. ஸோ இப்போ இன்னும் அடுத்தது வந்து ஃபைனல் கால் டியூவே வரல. ஃபைனல் கால் டியூவே வரல. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபாய். இதுல அப்ளிகேஷன் வந்து 2 rupees. ஸோ அலாட்மெண்ட் வந்து 4 rupees. 4 + 2 6. ஃபர்ஸ்ட் கால் வந்து 2. ஃபர்ஸ்ட் கால் வந்து 2. அப்ப 6 + 2 8 தான் வருது. 10 ரூபாய் ஷேர் 8 ரூபாய்க்கு தான் இன்னும் போயிருக்கு. இன்னும் வந்து ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ வரல. ஸோ அப்ப கால்ட் அப் வேல்யூ வந்து எவ்வளவு? ஒன்லி 8 தான். கால்ட் அப் வேல்யூ வந்து ஒன்லி 8. நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees.
ஸோ அப்ளிகேஷன் வந்து 2 rupees, அலாட்மெண்ட் வந்து 4 rupees, இதுல ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 rupees. இது மூணு ஆட் பண்ணீங்கன்னா 2 plus 4 6, 6 plus 2 8. ஸோ 10 ரூபாய் ஷேர் வந்து 8 rupeesக்கு தான் என்ன கால் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ இன்னும் வரல, ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ இன்னும் வரல, அதனால கால் பண்ணல. அதுக்குள்ள இந்த ஷேர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா forfeit பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் போட்டுறோம். எந்த அமௌண்ட் கட்டல, 2 ஷேர் அலாட்மெண்ட் கட்டல, 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் கட்டல, 2 forfeited shares, 2 forfeited shares. இதுக்கு அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஷேர் கேபிட்டல்ல 10 ரூபாய் போடக்கூடாது, ஷேர் கேபிட்டல்ல 10 rupees போடக்கூடாது. எவ்வளவு கால்ட் அப் வேல்யூவோ அதை மட்டும் தான் போடணும். ஒன்லி 8 rupees கேன் பி கால்ட் அப், ஒன்லி 8 rupees கேன் பி கால்ட் அப். அதனால அங்க 8 போட்டுறோம். ஸோ அலாட்மெண்ட்ல 4 rupees போடுறோம், ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 rupees. ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான் forfeitedல போடணும். ஸோ 4 plus 2 6, ஸோ 8 minus 6 வந்து 2, 8 minus 6 வந்து 2 into எவ்வளவு ஷேர்ஸ் 50 shares. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க 10 ரூபாய் போட்டக்கூடாது. ஸோ எவ்வளவு கால் பண்ணிருக்காங்களோ அந்த வேல்யூ மட்டும் தான் போடணும். 8 rupees தான் கால்ட் அப் வேல்யூ, ஸோ 8 தான் போடணும். இங்க ஷேர் அலாட்மெண்ட் 4 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 rupees கொடுத்துருக்காங்க. 4 plus 2 6, ஸோ 8 minus 6 வந்து டிஃபரன்ஸ் அமௌண்ட் 2 into எவ்வளவு ஷேருக்கு வரல, 50 sharesக்கு வரல. ஸோ அதால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 8 into 5 400, ஸோ 5 into 4 200, 2 into 50 100, 2 into 50 100. So share capital account debtor 400, 2 share allotment account 200, 2 share first call 100, 2 forfeited shares 100. So 50 shares forfeited. So இதோட இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. இந்த forfeited shares என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கம்பெனியே வச்சுக்க மாட்டாங்க, வச்சிருந்தா கம்பெனிக்கு லாஸ். ஸோ அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அதை மறுவெளியீடு செய்வாங்க, ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.